கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 22ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. நம்ம எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று தேவனை தொழுது கொள்ள வாஞ்சையோடு இருக்கிறோம் அல்லவா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாரத்தின் முதலாம் நாளாகிய இன்று நாம் கர்த்தரை தொழுது கொள்வோம், அவரை கனம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை மிகுதியாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கான தியானத்திற்கான வசனம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்தின் பின்பகுதி. தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இங்கு தாவீது ராஜாவாக இருக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? தேவரீர் என்னை இந்த அளவுக்கு நீர் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இவ்விதமாய் சொல்லுகின்றார். எந்த சூழ்நிலையில் இப்படி சொல்கிறார்னா, அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை 2 சாமுவேல் 7வது அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, இதில் முந்தின பகுதியில் நாத்தான் தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தர் தாவீதுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை திட்டமும் தெளிவுமாக சொல்லி அனுப்புகின்றார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார், உன் கர்ப்ப பிறப்பாய் இருக்கின்ற உன் குமாரனை உனக்கு பின்பு உன் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார், மேலும் உன் சந்ததியை விட்டு என் கிருபையை ஒரு நாள் விலக்கி கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் கூட நல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புகின்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு வருகின்ற நல் வார்த்தைகள் ஏராளம். இவைகளுக்காக நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். தாவீதுக்கு வந்த இந்த நல் வார்த்தைகள் குறித்து அவர் ரொம்ப இதுவரைக்கும் என்னுடைய குடும்பத்தின் காரியங்களெல்லாம் இன்னும் எப்படி அவர் நடத்த போகிறார் என்பதை குறித்து இப்படியெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி அவர் தன்னை மிகவும் தாழ்த்துகின்றார். ஏற்கனவே தாவீதை நம்ம பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்னை என்று சொல்லி தாவீது நினைத்திருப்பார். ஈசாய்க்கு 8வது குமாரனாக பிறந்தவர், வீட்டிலேயும் கடைசி பையன் என்றால் செல்லமாக வளர்த்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் வீட்டிலோ கடைசி பையனை அசட்டை பண்ணினதாக நம்ம பார்க்கின்றோம். சாமுவேல் தீர்க்க தரிசி வீட்டிற்கு வரும் பொழுது எல்லாரும் இருக்கிறாங்க, இவரை மட்டும் ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. ஆனால் பொதுவாக என்ன செஞ்சுருப்பாங்க, கடைசி பையனை கூப்பிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணி தகப்பன் தன் பக்கத்தில் வச்சுருப்பார் இல்லையா? ஆனால் அங்கேயும் இவர் ஒருவேளை அவர் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் அருமையாய் ஆசீர்வதித்து இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் ஆளும்படியாக ராஜாவாக உயர்த்தினதை எண்ணி அவர் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகின்றார். நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லுகின்றார். இதுவரைக்கும் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இன்னும் செய்ய போகிற காரியங்களை கேட்ட உடனே அவர் அதிகமாய் தன்னை தாழ்த்தினார் என்று எண்ணுகின்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டு வந்தோம், ஆண்டவர் இன்றைக்கு எப்படி நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவனை நினைத்து பார்த்து நாம் அவர் சமூகத்தில் மனதார நம்மை தாழ்த்தி அவரை பணிந்து கொள்ள, அவருக்கு நன்றி செலுத்துகின்ற உள்ளம் உடையவர்களாக இருக்க வேண்டும். என் கை பலனே இதை செய்தது, என்னுடைய சாமர்த்தியமே இதை என்னை முன்னேற வைத்தது, எனக்கு இவ்வளவு பெயர் புகழை தந்தது, சமுதாயத்தில் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்தது என்று சொல்லி உங்களுடைய ஞானம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசம் என்று சொல்லி எண்ணக்கூடாது. தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். யார் கொண்டு வந்தா? தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறாராமே. நான் எம்மாத்திரம். நம்மெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக எம்மாத்திரம். நம்ம அவருடைய கரத்தின் கிரியைகள், களிமண். அவர் நம்முடைய பிதா. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய சிருஷ்டிகர், நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்போ என்றைக்குமே அவருக்கு முன்பதாக ஒரு தாழ்மையோடு இருக்க வேண்டும். உங்களை ஆண்டவர் இன்றைக்கு எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், எந்த எல்லையில் வைத்திருக்கிறார், அதை இன்னும் தேவைகள் உண்டு, இன்னும்
குறைவுகள் உண்டு, இன்னும் உங்களுக்கு நிறைவேறாத விண்ணப்பங்கள் உண்டு, இதை நினைத்து நீங்கள் முறுமுறுத்து கொண்டு இராதபடிக்கு நீங்கள் உங்களுடைய சிறு வயதிலிருந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னா எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்ல பழகி கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அந்த ஒரு தாழ்மை இருக்கட்டும், எப்பொழுதுமே இந்த அறிக்கை உங்கள் வாயில் இருக்கட்டும். விசேஷமாக நீதிமொழிகள் 22:4 வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். இந்த வசனத்தை நாங்கள் அதிகமாக எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எங்கேயும் நாங்கள் போகிறது கிடையாது. அப்படியே ரேராக எங்கேயாவது இந்த மாதிரி ஏதாவது முக்கிய ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அப்போது என்னை பேச சொல்லும்போது இந்த வசனத்தை தான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். நான் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று. பிரியமானவர்களே, இந்த 2 குணம் இருந்தால் போதும். ஒன்று தாழ்மை, இன்னொன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தாவீதுகிட்ட அந்த குணம் இருந்தது, தன்னை தாழ்த்துகிற உள்ளம். இன்னொன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது 2 நமக்கு இருந்ததுன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் தாவீது சொல்வது போல நாமும் சொல்வோமா? ஒரு விசை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உமக்கு முன்பதாக தாழ்த்துகின்றோம். நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பதாக சொல்கிறோம், தேவரீர் எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், எங்களுடைய குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். கர்த்தாவே, நீ தாவீதுக்கு அருளின நிச்சயமான ஆண்டவரே கிருபைகளை எல்லாம் நீர் எங்களுக்கும் அருளி செய்வீராக. தகப்பனே, தாவீதின் குடும்பத்தை விட்டு உம்முடைய கிருபையை விளக்க மாட்டேன் என்று சொன்னீரே, அப்படியே நீர் எங்களுக்கு செய்வீராக. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக, சமாதானமான நாளாக இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.